தீபக் என்ற இந்த ஒரு நபர் பேய்க்கு பயந்து அவர் தங்கக்கூடிய அவரோட அபார்ட்மெண்ட்டையே காலி பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொன்னா உங்கள எத்தனை பேர் நம்புவீங்க? பொதுவா இந்த தீபக் என்றவர் மதுரையை சேர்ந்தவர், நம்ம ஃபாலோவரும் கூட. அப்படி இவருக்கு என்ன நடந்துச்சுன்னா, இவர் தங்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட்ல இவர் டாப் ஃப்ளோர்ல தங்கின்னு இருக்காரு. ஒரு நாள் நைட்டு இவரோட அபார்ட்மெண்ட் மாடியில இவரோட லவ்வர் கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. அப்படி அவர் பேசின்னு இருக்கும் அந்த சமயத்துல இவருக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகியிருக்கு. இவரும் ஆப்போசிட்ல இருந்த அந்த ஒரு மொட்டை மாடியை பாக்குறாரு. அங்க பார்த்தா வெள்ளை கலர்ல ஒரு உருவம் தலையை கீழே போட்டு கண்கள் மட்டும் மேல பாக்குற மாதிரி அமர்ந்துட்டு இருந்திருக்கு. அது பார்த்த இந்த தீபக்கு குழப்பமா ஆகியிருக்கு, கூட பயமும் அதிகமாகி இருக்கு. அந்த சமயத்துல தீபக்கோட தம்பி சாப்பாடு எடுத்துட்டு வந்து மொட்டை மாடியில சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல தீபக் அவரோட தம்பியை கூப்பிட்டு அது என்னன்னு பாடுறா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட தம்பியும் அந்த வெள்ளை உருவத்தை பார்த்து பயந்து தலை தெறிக்க தட்டை கீழே போட்டுட்டு ஓடி இருக்காரு. இந்த தீபக்கும் அந்த உருவத்தை டார்ச் அடிச்சு பார்த்திருக்காரு. அந்த உருவமும் நகர்ந்து போயிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்துல இவரும் பயந்து கீழே போயிட்டு இருந்திருக்காரு. இவரோட தம்பிக்கு பார்த்தா உடல்நிலை சரியில்லாம போகுது, ஒரு காய்ச்சலா அடிக்குது. அப்போ இந்த தீபக் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேல வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவமே இல்ல. அந்த சமயத்துல தீபக்கோட நண்பர் கால் பண்றாரு. என்னன்னு பார்த்தா தீபக் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிபிக்கான சட்டை கேட்டு கால் பண்ணி இருந்திருக்காரு. இந்த தீபக்கும் சரிடா காலையில எடுத்து வைக்கிறேன் வாங்கிக்கோ அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு. இந்த தீபக்கும் அந்த சட்டையை ரெடியா எடுத்து வச்சிட்டு இருந்திருக்காரு. மறுபடியும் அவரோட நண்பர் கால் பண்ணி இருந்திருக்காரு. நைட்டு 12:30 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். கால் பண்ணி நான் இப்போ அர்ஜென்ட்டா கிளம்புறேன், சட்டையை எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு கேட்டு இருந்திருக்காரு. சரின்னு இந்த தீபக்கும் சட்டையை ரெடியா எடுத்து வச்சுட்டு கீழே அவரோட நண்பருக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. அப்போ இந்த தீபக்கும் அவரோட நண்பருக்கு கால் பண்றாரு. என்னடா சட்டை கேட்ட, எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தீபக்கோட நண்பர் என்னடா உளர்ற, நான் எப்போட உங்ககிட்ட சட்டை கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதை கேட்ட இந்த தீபக்கு பயங்கரமான ஷாக். அந்த சமயத்துல இந்த தீபக்கும் பயம் அதிகமாகுது. இந்த சம்பவமாகி அடுத்த 2-3 நாட்களா இந்த தீபக்கும் உடல்நிலை சரியில்லாம போகுது. இவர் தூங்கும் போதும் இவரோட கனவுல அந்த உருவம் வந்து ஏதோ பழி வாங்குற எண்ணத்தோட பேசுற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகி இருக்கு. அதுக்கப்புறம் இவர் தங்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட்ல சில பூஜைகள் செஞ்சுட்டு அந்த இடத்தை காலி பண்ணிட்டும் போயிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி எனக்கு நிறைய பேர் உங்க ஸ்டோரியை பர்சனலா ஷேர் பண்ணிருந்தீங்க. அதை நான் அப்கமிங் வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.